Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு வணக்கம். முதல்ல எப்படி இருக்கீங்க? தந்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நேயலுக்கும் எனது அன்பான வணக்கம். தேர்தலுக்கு அதிமுக தயாரா, பொதுச் செயலாளர் தயாரா? அதிமுகவும் தயார், பொதுச் செயலாளர் ஏற்கனவே தயாராகி பல தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இன்று வரை பேசி வந்திருக்கிறேன். நிறைய தேர்தலை பார்த்துருக்கிறீங்க. டைம் ரொம்ப கம்மி வந்த முறை 10 தான் ரொம்ப சவாலாக இருக்கா? பெரிய சவால் தான். ஏன்னா குறுகிய காலமாக இருக்கிறதுனால இன்னும் கூடுதலாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு எதிர்பார்த்து கொஞ்ச நாள் இருந்திருந்தால் இன்னும் எல்லா பகுதிக்குமே தமிழ்நாட்டில் இருக்கின்ற 39 நாடாளுமன்றம் இருக்குது. 39 நாடாளுமன்றத்திலும் குறுகிய காலத்தில் நேர்வை மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது ஒரு கடினமான காரியம். கொஞ்சம் நாட்கள் அதிகமாக இருந்தால் இன்னும் கூடுதலான இடத்துக்கு சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை அந்த வாய்ப்பு குறைவு. உங்களை மாதிரி தலைவர்களுக்கு எல்லா பகுதியும் சென்றடைய முடியாது. வேட்பாளர்களுக்கே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இல்லையா? கடந்த முறை நான் 19,000 கிலோமீட்டர் பயணம் போனேன். ஓ, கிட்டத்தட்ட 21 இல்லையா? 19லையும் சரி 21லையும் சரி 19 நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா நாடாளுமன்றத்திற்கும் பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிக்கே நேரடியாக சென்று எங்களுடைய வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் ஈடுபட்டோம். ஆனால் இந்த முறை அது குறைவாகிவிட்டது. ஏன்னா கால நேரங்கள் குறைந்த காலத்தினால தேர்தல் பிரச்சாரத்தையும் நாங்கள் குறைத்து தான் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஒரு யதார்த்தமான அரசியல் தலைவர், ரியலிஸ்டிக்காக டார்கெட் சொல்லுங்கள். அதிமுகவுக்கு எவ்வளோ இலக்கு வச்சுருக்கிறீங்க? 40க்கு 40 ஸ்டாண்டர்டான தமிழகத்தில் 39, பாண்டிச்சேரி 1, 40 இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. 40லையுமா? நிச்சயமாக மக்கள் அப்படித்தான் நல்ல தீர்ப்பு கொடுக்குறாங்க. 2014 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எல்லா இடத்துலையும் போட்டிட்டாங்க. 37 இடங்களில் கிடைச்சதில்ல. அது மாதிரி மக்கள் எடுத்த முடிவு தான் இறுதியானது. மக்கள் எடுக்கின்ற முடிவு தான் இறுதியான முடிவு. நேயர்களுக்கு சொல்லுங்கள், மத்திய ஆளுங்கட்சி இருக்குது, மாநில ஆளுங்கட்சி இருக்குது, அதெல்லாம் விடுத்து அதிமுகவுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்கணும்? அதாவது தேசிய கட்சியோடு நம் கூட்டணி வச்ச கடந்த காலத்தில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சியில் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருது. அவருடைய பார்வை தேசிய அளவில் தான் இருக்குது. நாங்கள் தேசிய கட்சியோடு கூட்டணி வச்சு வெற்றி பெற்று வருகின்ற பொழுது, அவள் தேசிய அளவில் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது, நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச முடியதில்லை. அது காரணம் கூட்டணி தர்மம். அப்படி தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளரை ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க. அவர்கள் கொண்டு வருகின்ற சட்டம் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கப்படுகின்ற பொழுது எங்களால் குரல் கொடுக்க முடியல. அதனால் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இந்த முறை தேசிய கட்சியோட கூட்டணியில் என்று முடிவெடுத்து மாநில உரிமையை காப்பதற்காக நாங்கள் கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு தமிழ்நாட்டுக்கின்ற கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிடும். எப்படி அவங்க தானே செயல்படுத்துறதுல இருக்கிறாங்க. நீங்கள் குரல் கொடுக்கலாம், குரல் கொடுத்தாலும் அவங்க தானே செயல்படணும். இந்த குரல்னால என்ன பயன்? சுதந்திரமாக நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேச முடியுது. இன்றைக்கு எந்த ஆட்சி மத்தியில் ஆட்சியாலும் மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்குது. அப்படி மக்களுடைய பிரச்சனை தீர்க்கலைன்னா அவர் மீது மக்களுக்கு கோபம் வரும்ல. நாங்கள் மக்களுடைய பிரச்சனை தானே எங்களுடைய நாடாளுமன்றத்தை எழுப்புவாங்க. ஆனால் கூட்டணின்னு வருகின்ற பொழுது அது அங்கே பேச முடியல. இடையில் அது பிரச்சனை வந்துடுது. இந்த கூட்டணி தர்மம் இடையில தடுக்குது. அதனால் எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு முழுமையாக எங்களால் செயல்பட முடியல. கூட்டணி ஒரு சவாலாக இருந்தது அதிமுகவுக்கு கடந்த ஒரு கூட்டணியெல்லாம் சவாலாகவே கிடையாது. ஏன்னா நகர்ப்புற தேர்தல் நடந்தது. பாரதிய ஜனதா எங்கள் கூட்டணியிலேருந்து விலகி போய் தனியாக போட்டிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் எல்லா கட்சிகளுமே கூட்டணி அமைக்கிறது. இந்த முறை நீங்கள் அதில் ரொம்ப தீர்க்கமாக இருந்துட்டீங்க. எவ்வளவோ அழைப்பு, கதவெல்லாம் திறந்துருந்தது. ஆனால் நீங்கள் உறுதியாக நின்றுட்டீங்க கூட்டணி கிடையாதுன்னு. அவ்வளோ உறுதியாக இருக்க என்ன காரணம்? அதான் நான் ஏற்கனவே சொன்னேங்க.
இதை நீங்க வெளியில சொல்றத தாண்டி மாநில உரிமையை காக்க வேண்டும். மாநில உரிமையை காக்க வேண்டும். மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும். மாநிலத்துடைய வளர்ச்சி முக்கியம். அவருடைய பார்வைகள்லாம் தேசிய கட்சியுடைய பார்வையெல்லாம் தேசிய அளவில் தான் இருக்குது, இன்னும் மாநில அளவுக்கு வரல. அவர் வெற்றி பெற்ற மாநிலங்கள் அதுக்கு சிறப்பு திட்டம்னு வச்சு நிறைய உதவி செய்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற மாநிலத்திற்கு அந்த சிறப்பு திட்டத்தை முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதனால் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி தடைப்படுது. அது இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாற வேண்டும் என்றால் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டிட்டால்தான் நம்முடைய உரிமைகளை நாடாளுமன்றத்தில் நிலைநாட்ட முடியும். இதை தாண்டி ஆழமான காரணங்கள் இருக்கும்ல? எந்த காரணம் கிடையாது. ஆழமான காரணம் என்ன இருக்குது? உங்க வெற்றி வாய்ப்பு அது பாதிக்குது. உங்களுக்கு கிடைக்கிற ஓட்டை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வாய்ப்பு எப்பொழுதும் பாதிக்காது. அவங்க சேர்றதுனால அதான் நானே தெளிவாக சொல்கிறேங்களே. 2016 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அன்றைக்கு 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் தான் இடம்பெற்றிருந்தாங்க. இப்பொழுது இன்னும் கூடுதலாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள், சேர்ந்திருக்கிறாங்க. 2 கோடியோ 6 லட்சம் உறுப்பினர் கொண்ட கட்சி. எங்கள் கட்சிக்கு என்று மக்களிடத்தில் தனி செல்வாக்கு இருக்குது. அதேபோல் 2016 இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் 234 தொகுதியிலும் 2 லட்சத்தில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்த கட்சி. அதே கூட்டணி வந்தால் வரவேற்போம். கூட்டணி இல்லை என்றாலும் தன்னந்தனியாக நின்று தேர்தலை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு வலிமையான இயக்கம் அதிமுக இயக்கம். 2014 தேர்தலை பற்றி குறிப்பிட்டீங்க. அதிமுக ஒரு இமாலய வெற்றி பெற்ற தேர்தல். அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது, எதிர்வாக்குகள் சிதறி இருந்தது. அதே போல ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருக்கிறதா பார்க்குறீங்களா? அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, அவங்களை எதிர்க்கிறவங்க பல அணிகளாக இருக்கிறாங்க. ஸோ இயல்பா அது போல 2014 போல திமுகவுக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு அப்படிலாம் கிடையாது. 2019 நாங்கள் தான் ஆளுங்கட்சியாக இருந்தோம். சார், வெற்றி வாய்ப்பு நாங்கள் இழக்கலைங்களா? ஆக மக்கள் இன்றைய நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல் மலிந்த திறமையற்ற அரசாக மக்கள் பார்க்கப்படுகிறாங்க. 38 நாடாளுமன்றங்கள் திமுக கூட்டணிக்கு கொடுத்தோம். நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களோ நிதிகளோ பெற முடியலை. எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே செங்கலை தூக்கி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த செங்கலை தூக்கி காட்ட வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அங்கே தான் அழுத்தம் கொடுத்துருந்தா இந்நேரம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிருக்கப்படும். இதே காவிரி நதிக்கு பிரச்சனை வந்தது, உங்களுக்கு தெரியும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை அமுல்படுத்த மத்திய அரசு காலதாமதம் செய்தது. எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்தி வைத்து அதன் மூலமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும். அப்படி எதுவுமே திமுக கூட்டணியில் நாடாளுமன்றத்தில் செய்யலையே. நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு கூட அது மாதிரி செய்யலையே. ஆனால் வெளியில் வந்து வீராப்பா பேசுகிறாங்க. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நடக்கல. ஆனா உங்களை விட மத்திய அரசு அவங்க தீவிரமா எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல? அதாவது நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். கூட்டணியில் இருக்கின்றவரை கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்பது ஒரு கட்சியினுடைய நீதி. ஆனால் திமுக மாதிரி உள்ளடி வேலை செய்ய மாட்டோம். உள்ளடி வேலையா? ஆமாம், திமுக அப்படித்தான் இருக்குது. என்ன, காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க. அப்புறம் முதல்ல எத்தனை அரசாங்கத்தோடு இருந்தாங்க? குஜராத் இருந்தார். இப்படி பல அரசாங்கத்திலேருந்து அப்பப்போ வாபஸ் வாங்கினாங்கள்ல. உள்ளடி வேலை தானே அது. அதிமுக அப்படி எப்பொழுதும் நடக்காது. கூட்டணியில் இருக்கின்றவரை கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டம் மத்திய அரசு எடுத்தாலும் அதை முழுமையாக எதிர்த்து முறியடிப்போம். பிஜேபி கூட்டணி வேணாங்கிறது எடப்பாடியார் முடிவா இல்லை தொண்டர்கள் விருப்பம்? அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணங்கள் அது அதிமுக நிர்வாகிகளுக்கு பிரதிபலித்தது. அதன்படி தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் எடுத்த முடிவு. தொடர்ந்து அழைச்சாங்களே, ஏன் எப்படி எதிர்கொண்டீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். எங்களுடைய கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகள் தான் இந்த கட்சியை வழிநடத்துகின்றவர்கள். ஒரு தொண்டன் தான் இந்த பொறுப்பில் நான் இருக்கின்றேன். அவருடைய எண்ணத்தை பிரதிபலிப்பு தான் எங்களுடைய இயக்கத்தினுடைய தலையாய கடமை. அதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அழைப்பை எப்படி நிராகரிச்சீங்க? அவங்க தொடர்ந்து அழைச்சாங்க தானே? உண்மையை சொல்லுங்க சார். அழைப்புங்கிறது வேற. அழைச்சாங்க தானே? தொடர்ந்து நேரடியாக யாரும் அழைக்கவில்லை. என்னை நேரடியாக யாரும் அழைக்கவில்லை. பத்திரிக்கை ஊடகம் நீங்களாக ஒரு கற்பனையில் போட்டுக்கிட்டு அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்?
எஸ் சார். ஓப்பனாகவே சொன்னாங்களே கதவுகள் திறந்திருக்கு அதிமுக வர எல்லா கட்சிகளும் அப்படித்தான். நான் கூட நிறைய கட்சிகள் என் கூட்டணியில் வந்து சேரும் தான் நினச்சோம். அப்படித்தான் எல்லா கட்சிகளும் நினைக்கும். அது ஒரு டஃப் கால் இல்லை. அவங்க தான் மத்தியில் மீண்டும் ஆளுங்கட்சியாக வரப்போகிறாங்கிறது கணிப்புகள். அவங்க கூட வேண்டாம், இருந்த கூட்டணி வேண்டான்னு முடிவெடுத்துட்டீங்க. அவங்க தொடர்ந்து அழைக்கும் போது அதை புதுப்பிக்க நீங்கள் விரும்பலை. அந்த கால் எப்படி எடுத்தீங்க சார்? அதான் சார், நகர்ப்புற தேர்தல் வருகின்ற பொழுது அவள் எந்த எண்ணத்தோட அதிமுக கூட்டணியில் பிரிஞ்சு போனாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதுபோல் எங்களுடைய இயக்கம் என்பது மக்கள் சார்ந்த பிரச்சனையை நாங்கள் சாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் எங்களை நம்புவார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் அவரெல்லாம் தேசிய கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் மாநில கட்சிகள், பிஜேபி பார்ட்டி. எங்களுக்கு வாக்களிக்கின்றவர்கள் மாநில மக்கள். அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பு தான் எங்களுடைய கடமை. பிரைம் மினிஸ்டர் சொன்னார், கேட்டிங்களா? நம்ம பேட்டியில் சொன்னார், கூட்டணியில் இல்லாததுக்கு அதிமுக தான் வருத்தப்படணும். அப்படியெல்லாம் நாங்கள் எப்பவுமே கூட்டணி இருந்தால் ஒரு நிலைப்பாடு, கூட்டணி இல்லை என்றால் ஒரு நிலைப்பாடு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை நம்பி எப்பொழுதும் ஒருபோதும் இருந்ததில்லை. கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வந்தால் வரவேற்போம், வராவிட்டால் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னு நினைத்தீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவில் ஒரு பெரிய கூட்டணி அமையலைங்கிற வருத்தம் உண்டா உங்களுக்கு? வருத்தம்லாம் கிடையாது. இதில் வருத்தப்படுவதற்கு என்ன இல்லை. ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியுடைய தலைவர் எடுக்கின்ற முடிவு தான். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அதிமுகவுக்கு கூட்டணி இடம்பெற கட்சிகள் விரும்பினால் நாங்கள் வரவேற்போம், வராவிட்டாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. திமுகவும் சரி என்டிஏவும் சரி ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய ஆர்வம் காட்டினாங்க. நீங்கள் அதை ஒரு ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கலையோ? நிறைய கட்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கூட்டணி என்பதெல்லாம் ஒரு மாய. எப்படி சொல்றீங்க? 2019 கூட்டணி வச்சோம். இதிலேயே எங்கள் கூட்டணியில் பெரிய கட்சிகள்லாம் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, தேமுதிக இருந்தது, எல்லாம் தானே இருந்தது. ஏன் வெற்றி வாய்ப்பு பெற முடியல? கூட்டணி வச்சு மக்கள் ஓட்டு போடுவது கிடையாது. அன்னைக்கு யதார்த்தம் வேற இல்லை. அன்னைக்கு ஒரு ஆன்டி மோடி வேவ். கூட்டணி கட்சி வச்சு மக்கள் ஓட்டு போடுவது கிடையாது. யாரை தேர்ந்தெடுத்தால் நிர்வாகம் நன்றாக இருக்கும், எந்த கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுத்தால் அந்த கட்சியை சேர்ந்தவர் தங்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி செயல்படுத்துவார், அந்த நம்பிக்கை மக்களிடத்தில் எங்கள் கட்சி மீது இருக்குது. பாமக வரலங்கிறது வருத்தமா? வராதது உங்களுக்கு இழப்பா? பாமக வராது அவளுக்கு தான் இழப்பு, எங்களுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. பிரதமர் மாதிரி சொல்றீங்க. ஆமாம், இழப்பு அவர்களுக்கு தான். ஆனால் முயற்சி செஞ்சீங்களா இல்லை அவங்க முயன்றாங்களா? அப்படி நாங்கள் தான் எதையும் நீங்களாக கற்பனையான கேள்வி கேட்குறீங்க. ஊடகம் பத்திரிக்கையும் அதை கற்பனையாக போடுறீங்க. நாங்கள் இருந்தால் இருந்துன்னு சொல்கிறோம், இல்லைன்னா இல்லைன்னு சிவிஎஸ் எல்லாம் போய் சந்திச்சார்ல. அதாவது அவர் ஒரே ஊர், நட்பின் அடிப்படையில் அடிக்கடி சந்திக்கிறார். கூட்டணிக்காக சந்திப்பதில்லை, மற்ற பிறகு சந்திக்கிறார். வராதது அவங்களுக்கு தான் இழப்பு. நிச்சயமாக அவர்களுக்கு தான் இழப்பு. எப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி கூட்டணி சேர்ந்த காரணத்தில் தானே அவள் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. தனிச்சு நின்னாங்கல்ல, அப்போ ஒருவர் கூட வரலையே. 2016 என்று கருதுகிறேன், தனிச்சு தானே போட்டிக்கிட்டாங்க. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியலையே. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற காரணத்தினால்தான் 2021 பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கருத்துக்களை அவர்கள் மூலம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. பாஜகவுக்கும் பொருந்துமா அது? 4 சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாக அவர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத கட்சி தேசிய கட்சியாக இருந்த இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் கூட்டணி அமைச்சு 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால தான் அவர்களுக்கு ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தது. அவருடைய கருத்துக்களும் சட்டமன்றத்தில் ஒலித்து கொண்டிருக்குது. அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்க? அவங்களுக்கு ஆட்சி நடந்ததே 4 ஆண்டு காலம் ஆட்சி நடந்ததே அவங்க தயவால. உங்கள் ஆட்சி நடந்தது ஏங்க, சட்டமன்ற உறுப்பினர் தாங்க ஆட்சி நடக்கும். மத்திய அரசு சப்போர்ட் இருந்ததுங்கிறாங்க. எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் இடத்துல இருந்ததால தான் ஆட்சி தொடர்ந்தது. ஆக ஒரு ஆட்சி தொடர்வதற்கு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும், அது எங்களிடத்தில் இருந்தது. அதனால் ஆட்சி தொடர்ந்தது. அவருடைய சப்போர்ட் இருந்ததுங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்கலாம். ஆனால் சட்டத்தில் அது மாதிரி கிடையாது. அது காரணம் இல்லைன்னு அது காரணம் கிடையாது. எங்களிடத்தில் போதுமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தது. ஆட்சி தொடர்ந்து சிறப்பாக 4 வருடம் 2 மாத காலம் நாங்கள் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். ரொம்ப சவாலான காலகட்டம்ல இங்கே சிஎம் வந்த காலகட்டம் அரசியல் ரீதியாக.
நிர்வாக ரீதியாக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சவாலான காலம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது யாரெல்லாம் உள்குத்து வேலை செய்தார் என்று அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. யார் யாரெல்லாம் அது உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரியல. தெரியல இப்படி கேட்பீங்க கேள்வி. அதில் இருக்க காட்டிதானே அந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. ஒரு குழு கொடுக்கல. இப்போ யாரெல்லாம் வெளியில் போய் சுயேட்சை நிற்கிறாங்க நான் குழு சொல்லிட்டேன். அதை நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்களே புரிந்து கொள்ளலாம். 5 சுயேட்சையில் எந்த சுயேட்சை? அது பிரதான வேட்பாளர் இருக்கின்றவர் பார்த்துக்க. 5 பேரை நீங்க 5 பேர்ல ஒருத்தர் பிரபா 5 ஓபிஎஸ் நிக்கிறாங்கல்ல, பிரதானமா யார் இருக்கிறாங்க? அவர் தான். மற்ற 4 பேரை நீங்க தான் நப்பாட்டிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த நாடு ஜனநாயக நாடு, யார் வேணாலும் போட்டியிடலாம். அவளுக்கு உரிமை இருக்குது. ஒருவர் சொல்லி போட்டியிடுவதுலாம் கிடையாது. அவள் விருப்பப்பட்டாங்க போட்டிடுறாங்க. திமுகவுடைய பிரம்மாண்ட கூட்டணி பலம் அது அவங்களுடைய ஆளுகின்ற கட்சிங்கிறத தாண்டி ஒரு கூடுதல் சவால். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், கூட்டணின்னு ஊடகம் பத்திரிகையும் தான் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. கூட்டணி பலமெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 38 பேர் 2019 திமுக கூட்டணிக்கு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. 38 நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்க. அந்த 38 பேரும் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்காக என்ன செய்தார்கள், என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ன நிதியை பெற்றாங்க? ஒன்றுமே செய்யலையே. இன்றைக்கி அதே கட்சி தான் ஒன்றாக கூட்டணி அமைச்சு போட்டிடுது. மீண்டும் அதில் வெற்றி பெற்று அவர்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? திமுக ஆளுங்கட்சி அதை தாண்டி எங்களுடைய சாதனைகள் எங்களை பெரிய வெற்றி பெற செய்யும்னு நினைக்கிறேன். நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம். இது சிரிப்பு தான் வருது. இந்த 3 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் என்ன சாதனை படிச்சிருக்கிறாங்க? ஒரு சாதனையுமே பண்ணலையே. என்ன சாதனை? இருக்கிற கடனை வாங்கி மக்களுக்கு கொடுப்பதில் என்ன சாதனை? அது கிடையாது. வருவாயை பெருக்கி அதன் மூலமாக மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்தியிருந்தால் பாராட்டலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி கடனை வாங்கி இன்றைக்கு மக்களுக்கு செலவழிப்பது ஒரு சிறந்த அரசாங்கம் கிடையாது. அது 1000 ரூபா, நீங்கள் சொல்கிற மகளிருக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்குன்னு சொல்கிறீங்க. தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தான் அவருடைய அறிவிப்பு. தேர்தல் பிரச்சாரம் போது அவர் தான் பரப்புகிறார். ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியான குடும்ப தலைவர்களை தேர்ந்தெடுத்து மாதந்தோறும் 1000 கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதுவே 1 கோடி எந்த விதத்தில் பொருந்தும்? 1 கோடி குடும்பத்துக்கு மேலே வந்துருச்சு. அவன் இன்னொரு கோடி இருக்கிற மக்கள் ஓட்டு போடலையா? அவர்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு தானே நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. இந்த அறிவிப்பை தெளிவாக அப்பொழுதே அறிவிக்கப்பட்டிருந்தா இவர் வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் 3% வாக்கு தான் குறைவாக பெற்று இன்னைக்கு ஆட்சி இழந்திருக்கிறோம். அந்த 3% வாக்குகள் இந்த 1 கோடி பேர் வாக்காளர் பெருமக்கள் ஓட்டு போட்டு தானே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சவால் இல்லை. நீங்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டுடைய நிலையை கையாண்டுறீங்க. நாங்கள் இதனுடைய உங்களுடைய கேள்விக்கு பதில் தெளிவாகவே நான் சொல்கிறேன். 2 கோடியே 15 லட்சம் குடும்பம் இருக்குது. 6 கோடி வாக்காளருக்கு மேலே இருக்கிறாங்க. இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை நம்பி தானே அவர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதில் தானே இவர்கள் வெற்றி பெற்றிருக்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேணும்ல. அப்படி நிறைவேற்றலைன்னா அவருடைய மக்களுடைய எதிர்ப்பை அவர்கள் சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த எதிர்ப்பு எங்களுக்கு சாதகமாக அமையும். தேர்தல் நிதிநிலை சவால் தானே. நிதிநிலை பெரிய சவால். நீங்கள் சிஎம்மாக கையாண்டிருக்கீங்க. எல்லாரையோட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஏன் இந்த நிதிநிலை முதலே தெரியுமா இவங்களுக்கு? ஏற்கனவே சட்டமன்றத்தில் புள்ளி உரத்தோடு பேசுனாங்கள்ல. சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் கடனால் ஆக்கிட்டேன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை சரி பண்ணி நிதி ஆதாரத்தை பெருக்கி கடன் வாங்காமல் நாங்கள் சிறப்பான ஆட்சி கொடுப்போம், கடனையும் படிப்படியாக அடைப்போம்னு சொன்னாங்க. அதுக்கு மாறாக இன்றைய தினம் 3 லட்சம் கோடி கடன் வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது கடன் சுமையை சுமத்துனதா திமுக ஆட்சியுடைய சாதனை. அது மட்டும் இல்லை, இந்த கடனை அடைப்பதற்கும் வருவாய் பெருக்குவதற்கும் நிதி மேலாண்மை என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. வல்லுநர் குழுலாம் அமைக்கப்பட்டாங்க. இந்த குழு அமைக்கப்பட்ட பிறகுதான் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. மக்கள் நலனுக்கு தானே செலவு பண்ணுறோம். கடன் வாங்காத அரசுகள் எது? கடன் வாங்காத நாடுகள் எது? மாநிலம் எது? நாங்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி சொல்லலையே. சட்டமன்றத்தில் அப்படி பேசலையே. நீங்கள் 2 பேரும் பேசலையே. நாங்கள் நல்லா இந்த நேரத்தில் இதை சரியான நேரம் சொல்ல வேண்டிய அவசியம்.
2011 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவில் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது 1,16,000 கோடி தான் கடனில் தான் ஆட்சி பொறுப்பேற்றாங்க. 2016 2,80,000 கோடி இருந்தது. அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய அரசு அந்த கடனையும் சேர்த்து தான் நாங்கள் தொடர்ந்து நல்ல பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தினோம். நாங்கள் ஆட்சியிலிருந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது 2021 5,15,000 கோடி இருந்தது. ஆனால் எங்களுடைய ஆட்சியில் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தோம், எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றணும். அதிகமான மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரிகள், பாலங்கள், அதிகமான சாலைகள், நிறைய கட்டமைப்புகள், அப்புறம் தடுப்பணைகள், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடத்தில் நற்பெயரை பெற்றோம். அப்புறம் மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடியில், அதுவும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தோம். 5,15,000 கோடி தான் இருந்தது. அதுவும் கொரோனா காலம். ஒரு ஆண்டு 2020 ஒரு ஆண்டுக்கு அரசாங்கத்துக்கு எந்த வருவாயும் கிடையாது, வருவாய் இழப்பு தான் இருந்தது. 40,000 கோடி கொரோனாவுக்கு நாங்கள் செலவழித்த காலம் இருந்தது. கொரோனாவுக்கு செலவழிக்கப்பட்டது 40,000 கோடி. 60,000 கோடி வருவாய் இழப்பு. கலாலில் வருவாய் கிடையாது, பத்திரப்பதிவில் கிடையாது, சாலை வரி கிடையாது, பெட்ரோல் டீசலில் வரி கிடையாது எங்களுக்கு. ஏன்னா எல்லாமே மூடப்பட்டிருந்தது. தொழிற்சாலையிலிருந்து கிடையாது, கடையிலிருந்து வருவாய், ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது. இப்படி வருவாயே இல்லாத ஒரு வருடம் அரசாங்கத்தை நடத்திய அரசாங்கம் அதிமுக. 4 வருஷமா தினசா பிரச்சனை. கொரோனா வந்து ஒரு வருடம் எந்த வருவாயும் கிடையாதுங்க அரசுக்கு. பெரிய சவால். அப்படிப்பட்ட சவாலான நேரத்தில் கூட விலைவாசி உயரலைங்க. விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம். மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம். விலை மதிக்க முடியாத உயிரை கொரோனா காலத்தில் காப்பாற்றணும். எல்லாமே நாங்கள் செஞ்சோம். ஆக இப்படி ஒரு சவாலான நேரத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு திறமையான அரசு என்பதை நிரூபணம் செஞ்சோம். 1000 ரூபாயே 1 கோடி பேருக்கு கொடுக்கறது சவாலாக இருக்குன்னா, நீங்கள் 3000 ரூபாய் நாடு முழுக்க கொடுப்பறேன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் சாத்தியமா? அதாவது நீங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கொண்டு வரங்கிறீங்க, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எவ்வளோ மானியம் கொடுக்குறீங்க. அதனால் அந்த தொழில் அதிபர் ஒருவர் தான் பயனடைய முடியுது. ஆனால் கோடிக்கணக்கான ஏழைகள் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜை. அவளுக்கு 3000 கொடுப்பதில் என்ன தவறு? தவறு சரி, சாத்தியமா? ஏன் இடம் கொடுக்குமா? ஏன் சாத்தியம் இல்லை? 1000 ரூபாயே கஷ்டமா இருக்கு. ஏழைகளுக்கு கொடுக்க தான் சொல்கிறோம், எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியே. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அவள் இன்னும் ஏழையாகவே இருக்க வேணுமா இந்த நாட்டில்? ஒரு அரசாங்கம் எதுக்காக ஏற்படுத்தப்படுகிறது? ஏழைகளை கை தூக்கி விட வேண்டும். ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்கத்தான் ஒரு அரசினுடைய கடமை. அதை எந்த அரசு செய்யுதோ அதுதான் உண்மையான அரசு. ரொக்கமாக பணம் கொடுக்குற கல்ச்சர் சரியா? மீன் கொடுக்கணுமா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுமா? அதாவது ரொக்கமாக பணம் கொடுக்கறது கிடையாது. எல்லாமே பேங்க் மூலியமாக அனுப்பலாம், வங்கிகள் மூலமாக அனுப்பலாம். ஏழைகளுக்கு கொடுப்பதே தவறு என்று சொன்னால் அது உண்மையான அரசாங்கம் இருக்க முடியாது. தேசிய அளவில் சாத்தியம்னுக்கிறது நிச்சயமாக. ஏன்னா எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ வருமானம் வருகிறது. ஏழைகளுக்கு தானே கொடுக்குறோம். ஏன்னா அவர்கள் தான் உழைப்பாளி. அவனை உழைக்கின்ற காரணத்தினால தான் இந்த நாடு வளர்ச்சி பெறுது. முதலமைச்சர் இன்னொரு குற்றம் சாட்டுறாரு, நீங்கள் அவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் காப்பி அடிச்சிருக்கீங்களாமே, ஜெராக்ஸ் மிஷின் வச்சு காப்பி அடிச்சிட்டீங்க. இன்னைக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை தானே முன்னிறுத்த முடியும். அந்த மக்கள் கொடுக்கின்ற பிரச்சனையை தான் நாங்கள் தேர்தல் அறிக்கையுமா வடிவம் கொடுத்து நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதனால் அவர்களை நாங்கள் காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு மக்களுடைய கோரிக்கை, மக்களுடைய பிரச்சனையில் அதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதோட ஒரு நாட்களுக்கு முன்பு தான், ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்பு தான் அவள் தேர்தல் வெளியிட்டாங்க. அவர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டதுனால அவர்கள் எங்களை பார்த்து காப்பீடுச்சான்னு சொல்வது தவறு. ஒரு நாள் 2 நாளில் எந்த ஒரு தேர்தல் அறிக்கையுமே தயாரிக்க முடியாது. நீண்ட நாட்களாக மக்களை சந்தித்து மக்களிடத்தில் பெறப்பட்ட மனுக்கள், மக்கள் வைத்த கோரிக்கைகள், அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பட்டிருக்கோம். 9 மண்டலங்களுக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் செல்கின்ற போது 6000 மனுக்கள் கொடுக்கப்பட்டது. இந்த 6000 மனுக்கள் இருந்து அவள் கொடுக்கப்பட்ட பிரச்சனை அடிப்படையில், கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறோம். இன்றைக்கு காவிரி பிரச்சனை எடுத்துங்க, முல்லை பெரியார் பிரச்சனை எடுத்துங்க, இதையெல்லாம் ஒரு பொதுவான பிரச்சனை. அதை எங்களிடத்தும் தெரிவித்திருப்பார்கள், அவரிடத்தும் தெரிவித்திருப்பார்கள்.
அவருடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கலாம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கலாம். அதனால் அவர்களை பார்த்து நான் காப்பிடிச்சுன்னு சொல்வது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பப்ளிக்கிட்டேருந்து ஃபீட்பேக் வந்ததுனால காமனாலிட்டிஸ் நிறைய. ஆமாம் நினைக்கிறீங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தால் தானே மக்களே நம்மகிட்ட அந்த பிரச்சனையை நம்ம சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையை சொல்லுகின்ற பொழுது அவருடைய அந்த தரப்புலையும் சொல்லியிருக்கலாம், எங்கள் தரப்புலையும் சொல்லியிருக்கலாம். இங்கே அவங்க காப்பிடிக்கல, நிச்சயமாக கிடையாது. பல பல அறிவிப்புகள் வேறுபட்டிருக்கும் பாருங்க. சில அறிவிப்புகள் ஒன்றா இருக்கும். ஏன்னா மக்களுடைய பிரச்சனை ஒரே மாதிரி தான் இருக்குது. அது எந்த கட்சி சென்றாலும் மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் எடுத்து வைப்பாங்க. அப்படி எடுத்துக்கிட்ட ஒரே பிரச்சனையை எங்ககிட்டையும் தெரிவிச்சிருப்பாங்க, அவர்கள்ட்டையும் தெரிவிச்சிருப்பாங்க. அதனால நாங்கள் வெளியிட்டது அவர்கள் வெளியிட்டது மாதிரி இருக்குன்னு காப்பிடிச்சு சொல்வது ஏற்றுக்கொள்ள. ஒரு வாக்காளர் திமுக அறிக்கையும் வச்சிருக்கிறாரு, அதிமுக அறிக்கையும் வச்சிருக்கிறாரு. உங்க அறிக்கையை ஏன் அவர் பெட்டரா கருதணும்? எங்களுடைய அறிக்கையில் மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய திட்டங்கள் பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்கிறோம். இன்னைக்கு காவிரி நதி பிரச்சனை குறிப்பிட்டிருக்கிறோம், காவிரி இணைப்பை பற்றி குறிச்சிருக்கிறோம், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு தேவையான நிதி வேணும்னு கேட்டிருக்கிறோம். தமிழ்நாடு வளர்ச்சிக்கு தேவையான நிதிகள்லாம் அதில் இடம்பெற்றிருக்குது. மத்திய அரசிடமிருந்து எதை கேட்டு பெற வேண்டுமோ அதையெல்லாம் எங்களுடைய அறிவிப்பில் இடம்பெற செஞ்சுருக்கிறோம். ரயில்வே திட்டங்கள், தேசிய நெடுஞ்சாலைகள், நீங்கள் எல்லாம் அதில் எடுத்து பாருங்கள், நிறைய திட்டங்கள் வந்திருக்கணும். மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படும். எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று போனால் நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்து அது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை பெற்று தருவோம் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறோம். மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்னு கருதுறீங்களா? பெரும்பாலான இடங்களில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். தேசிய கட்சிகள், அது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழ்நாடு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இன்றைக்கு மாற்றான் தாய் பிள்ளை மாதிரி தான் தமிழ்நாட்டை பார்க்குறாங்க. இன்றைக்கு அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்திற்கு சிறப்பு திட்டங்கள் அறிவித்து லட்சக்கணக்கான கோடி கொடுக்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு எதிராக ஆட்சி செய்கின்ற மாநிலத்திற்கு சிறப்பு நிதி கொடுக்க மறுக்கிறாங்க. இதனால் வளர்ச்சி தடைபடுகிறது. ரகசிய கூட்டணிங்கிறாங்களே நீங்களும் பிஜேபியும், அது என்ன கணக்கு? எங்கள் ரகசிய கூட்டணியாக இருந்தால் நாங்கள் எதிர்த்து போட்டிடுறோம் தேர்தலில் முக்கியம். தேர்தலுக்கு தானே எல்லோரும் கூட்டணி வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு ரகசியமாவோடு இருப்பானே? இதெல்லாம் வேண்டுமென்று மக்களை திசை திருப்புவதற்காக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஊடகத்தின் மூலம், பத்திரிகை மூலம் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மையினருடைய நம்பிக்கை, ஏன்னா அவருக்கு தோல்வி பயம் வந்துட்டுது, ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துட்டுது. பயத்தினால்தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். சிறுபான்மையினருடைய நம்பிக்கையை அதிமுக இந்த தேர்தலில் பெற்றுவிட முடியும் நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து காக்கக்கூடிய அரசு அதிமுக அரசு. எங்களுக்கு நண்பராக, உற்ற தோழர்களாக எப்பொழுதும் சிறுபான்மை மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக இந்த தேர்தலில் நாங்கள் பெறுவோம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவர்களுக்கு எடப்பாடியாரின் கேரண்டி என்ன? தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு துணை நின்று அதை முறியடிக்கும். சிஏஏல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறீங்க. அதாவது சிஏ என்பது நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. நான் அதை மதத்தை வைத்து வேறுபட்டு பார்ப்பது சரியல்ல. மதத்தை வைத்து மக்களை பிரித்து பார்ப்பது சரியல்ல. அது எங்களுடைய கொள்கை. ஆனால் அதிமுகவுடைய வாக்கால தான் அது சட்டமாச்சு அப்படின்னு திமுக கூட்டணின்னு சொல்கிறேன்ல. கூட்டணி என்ற பொழுது மிகப்பெரிய பாதிப்பு ஆகின்ற பொழுது அந்த பாதிப்பு எங்களைத்தான் வந்து சாருகிறது. அப்படிப்பட்ட நிலைமை இனி எப்பொழுதும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்பொழுது கூட எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வராஜ் அவர்கள் கடுமையாக பேசினாங்க. எல்லா ஊடகத்திலும் இருந்தது. இப்போ இருக்கிற திமுக இருக்கிற கூட்டணியே திமுகவே கடுமையாக நாடாளுமன்றத்தில் பேசல. நீங்கள் அந்த குறிப்பில் எடுத்து பாருங்க. எந்த அளவுக்கு நாங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம் என்பது நன்றாக தெரியும். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் மதத்தின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலையோ, மொழியின் அடிப்படையிலேயோ மக்களை பிரித்து பார்ப்பது சரியல்ல. அதை எங்களுடைய இயக்கம் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் உங்கள் பிரதான எதிரி திமுகவா பாஜகவா? எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிரி தேர்தலில் திமுக தான். இது ஒரு பலமுனை போட்டி இல்லை ஒரு மும்முனை போட்டியாக மாறி இருக்குங்க. பலமுனை போட்டியா? இது பத்திரிகையில் ஊடகங்கள் மேலாம் சொல்லலாம். மக்களிடத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை.
எப்படிப்பட்ட நிலைமை? அதிமுக திமுக. உங்க வாக்க பாஜக கொஞ்சம் கொஞ்சமா இழுக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதிமுக வாக்கை எவராலையும் இழுக்க முடியாது. அதிமுக என்று தனி சிறப்பு இருக்கின்றது, தனி வாக்கு வங்கி இருக்குது. ஆகவே எங்களுடைய வாக்கை எவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது கற்பனை. பாஜக தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வளருதுன்னா அப்படின்னு ஊடகம் பத்திரிகையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. மக்கள் மத்தியில் அப்படி ஒன்றும் இல்லை. டபுள் டிஜிட்டில் வளர்றாங்கன்னு சொல்கிறாங்களே. அதான் ஊடகம் பத்திரிகையும் அவர்களை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஊடகத்தின் பலத்திலும் பத்திரிகையின் பலத்திலும் தான் அந்த கட்சி நடந்துட்டு இருக்கிற ஒழிய மக்கள் பலத்தில் அல்ல. நீங்கள் ஒரு சீனியர் லீடர், தமிழ்நாட்டில் பல தேர்தல் களம் பார்த்துருக்கிறீங்க, வெற்றிகரமாக பார்த்துருக்கிறீங்க. தரவரிசைப்படுத்தணும்னா 1, 2, 3, 4 யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? 1 அதிமுக, 2 மக்கள் முடிவு பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட எந்த கண்டென்ட்டும் எடுக்க முடியாது. 2 யாரு சார்? 2 மக்கள் தான் சார் முடிவு பண்ண முடியும். 1 அதிமுக. 1 அதிமுக. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டுங்களேன். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 16 நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் மக்களுடைய எழுச்சி பார்க்க முடியுது. அந்த எழுச்சி தான் வெற்றி. இந்த கடந்த 10 நாட்களில் உங்கள் ஃபீட்பேக் என்ன? நீங்கள் களத்துக்கு போகும்போது அதுதான் மக்களுடைய எழுச்சி பார்க்க முடிகிறது, ஆரவாரம் பார்க்க முடிகிறது. இன்னொரு விமர்சனம், எடப்பாடியார் 2024 விட 26 தான் குறியா இருக்கிறார். இந்த எலெக்ஷனை அவ்வளோ சீரியஸாக அதிமுக எடுத்து. எங்களுக்கு எல்லா தேர்தலும் முக்கியம். நாடாளுமன்ற தேர்தலும் முக்கியம், சட்டமன்ற தேர்தலும் முக்கியம். எல்லாம் ஒரே மாதிரியே தான் நாங்கள் பார்க்குறோம். 33 தொகுதியில் இலை நிற்கிது. அதில் 2 பேரை தவிர மற்ற பலர் புதியவர்கள். ஏன் பல சீனியர்ஸ்கள் இந்த தேர்தலில் களம் காணல? அதாவது ஜீனியர்ஸ் ஜூனியர்லாம் கிடையாது. ஏன் பாரதிய ஜனதா மட்டும் இல்லைங்களா? மொத்த தலைவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாரும் கிளம்பிருக்காங்க. ஏன் திரு மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகல? அத்வானி இருந்தார்ல. நல்லாங்க அந்தந்த நிலைக்கு ஏற்றவாறு தான் வேட்பாளரில் நிறுத்தப்படுகின்றோம். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமம். யார் உழைக்கின்றார்களோ, யார் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பெல்லாம் மறுக்கப்படுவதில்லை. ஜெயலலிதா இருந்த போதும் கூட நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாணியை நம்ம பார்த்துருக்கோம். திடீர்னு நிறைய சர்ப்ரைசிங்கான புது நேம்ஸ் இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது பழைய எம்பிஸ், சிட்டிங் எம்பிஸ், சீனியர் லீடர்ஸ் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நிறைய புதியவர்களை கொடுத்துருக்கீங்க. ஆர்வம் காட்டலையா? எங்களையும் நிறைய பேர் மாவட்ட செயலாளர் திரு குமரவர் நிற்கிறாரு, ஜெயவர்தன் நிற்கிறாரு, ஜெயவர்தன் நிற்கிறாரு, மயிலாடுதுறையெல்லாம் சட்டமனுடைய மகன் நிற்கின்றாரு, பல ஒன்றிச்சாளர் நிற்கிறாங்க. இங்கே இருக்கிற நாம் பேட்டி கொடுக்க இந்த இடத்துல கூட வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கட்சி சேர்ந்தவர் தான் நிற்கிறாரு. அரக்கோணத்தில் ஒன்றிச்செயலாளர் தான் நிற்கிறாரு. திருவண்ணாமலையில் ஒன்றிச்செயலாளர் தான் நிற்கிறாரு. ஆரணியில் ஒன்றிச்செயலாளர் நிற்கிறாரு. எல்லாம் கட்சி சேர்ந்தவர் தான் நிற்கிறாங்க. பல ஆண்டு காலமாக இந்த கட்சிக்கு உழைத்தவர்களை தலைமை கழகம் தேர்ந்தெடுத்து, ஆட்சி மன்ற குழு தேர்ந்தெடுத்து தான் அவர்கள் நாங்கள் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோம். அது உங்கள் ப்ரெரோகேட்டிவ். திமுக அணியில் பாருங்கள், நிறைய விஐபிஸ் இருக்கிறாங்க, புதியவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் பணம் படைத்தவர்கள். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திரு ஜெகத்ரட்சன் அவர்கள் தொடர்ந்து போட்டிகிட்டு இருக்கார். அதுபோல் டிஆர் பாலு அவர்களும் சிறிப்பெரும்புலும் போட்டிகிட்டு இருக்கார். தயாநிதி மாறன் அவர்களும் தொடர்ந்து போட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த கட்சியில் ஆயுள் கால உறுப்பினராக இருக்கிற மாதிரி ஆயுள் கால பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கிறாங்க. அதிமுக அப்படி அல்ல. என்டிஏல கூட பாருங்க, நிறைய ஸ்டார்ஸ் களமிறங்கி இருக்கிறாங்க. முன்னாள் ஆளுநர்கள்லேருந்து இந்நாள் தலைவர் வரைக்கும் எல்லாரும் களமிறங்கி. உழைத்தவருக்கு அங்கே இடம் இல்லைங்கிறீங்க. பாடுபட்டவர்களும் உழைத்தவருக்கு இடம் இல்லை. இந்த ஒன்றியச்சாளர் கடைசி வரைக்கும் ஒன்றியச்சாளர்கள் உழைத்திட்டு தான் போகணும். எங்கள் கட்சியில் அப்படி கிடையாது. நான் கூட ஒரு கிளைச் செயலாளர் இருந்தேன். இன்றைய தினம் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறேன். கிளைச் செயலாளர் இருந்து தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்கிறேன். ஆகவே ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வருகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒன்று தான். தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு ஒரு சவாலாக மாறிட்டு இருக்கும் கடந்த சில தேர்தல்கள். அது ஊடகம் பத்திரிக்கையும் அதை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க இல்லையா? தமிழ்நாடு பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? தென் மாவட்டத்தில் பழைய வலுவில் தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன்லப்போ. தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரிக்கு போனேன், நெல்லைக்கு போனேன், அது மாதிரி தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு போனேன், மதுரைக்கு போனேன். எல்லா இடத்துலையும் பார்க்கின்ற பொழுது இங்கே இந்த வட மாவட்டத்தில் எப்படி இருக்குதோ, கொங்கு மண்டலத்தில் எப்படி இருக்குதோ, அதை விட அங்கே மக்கள் எழுச்சியாக இருக்கிறத பார்க்க முடியும். உங்களுக்கு வலுவாக காலாகாலமாக சப்போர்ட் பண்ண சில சமூகங்கள் ஒரு கிளேசத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. கோர்ஸ் அது மீடியான்னு நீங்கள் சொல்லலாம், அப்படி ஒரு தோற்றம் இருக்குது. இல்லைன்னு கருதுறீங்களா? அதாவதுங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதிமுக மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி.
இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில அரசியல் கட்சி தலைவர்களும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஒரு கற்பனையை உருவாக்கி ஒரு மாயை உருவாக்கி இப்படிப்பட்ட பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களையும் அப்படி ஒரு பிம்பத்தில் அடைக்க முயற்சி நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒரு மண்டலத்தை சேர்ந்த அது எப்பொழுதும் நடக்காது. நான் எந்த ஜாதிக்கும் மதத்திற்கும் அடிமையாக இருந்தது கிடையாது. தென் மாவட்டங்களில் பாஜக அசுர வேகத்தில் வளர்ந்தாங்க. ஏற்கனவே நான் தெளிவாக அதுக்கு பதில் சொல்லிட்டேன். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மிகைப்படுத்தி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வேகமாக வளர்ந்த என்று ஒரு கற்பனையான தோற்றத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இந்த தேர்தலில் அதுக்கெல்லாம் விடை கிடைத்து விடும். அண்ணாமலை தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புத்துணர்ச்சி பாஜக அடைந்திருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கூட்டணி விலகலுக்கு அவர் தான் முக்கிய காரணம். நான் ஏற்கனவே கூட்டணி எதற்காக விலகியது என்று தெளிவாக தெரிவித்து விட்டேன். திரு அண்ணாமலை அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். அவரை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்வது அவ்வளவு சரியாக இருக்காது. ஏன்னா அவரை வச்சு அவர் கட்சி வரலன்னு சொன்னால் அந்த கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எங்களை பொறுத்தவரையும் அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியவில்லை. இந்த தேர்தலை தாண்டி ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்த அரசியல் பிரச்சனைகள் ஏராளம். எஸ்பெஷலி கட்சியில் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நிறைய சட்ட பிரச்சனைகள், நிறைய அரசியல் பிரச்சனைகள். திரும்பி பார்க்கும்போது என்ன உணர்வு ஏற்படுது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது எவ்வளோ சவால்களை எதிர்கொண்டு தான் இந்த இயக்கத்தை தோற்று வச்சாங்க. புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்துக்கு முன்னிருந்து செயல்படுத்துகின்ற பொழுது எவ்வளோ பிரச்சனை சந்தித்தார்கள். இருவரும் தலைவர்கள் எப்படியெல்லாம் பிரச்சனை சந்தித்தார்கள் அதை போல் நாங்களும் சந்தித்தோம். அவர்கள் பாதைகளை கடைபிடித்து வெற்றி கண்டோம். இன்றைக்கு இயக்கம் வலிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கே திரும்பி பார்க்கும்போது சில முடிவுகளை நம்ம அன்னைக்கு சந்தேகங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே எழுப்பியிருப்பாங்க. இது வேணாம் என்ன, இதை செஞ்சுருக்க வேண்டாம் என்ன, நீங்கள் அதில் உறுதியாக இருந்திருப்பீங்க. இல்லை சில முடிவுகளை மாற்றி எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுதா? இந்த ஒரு கட்சியில் நடந்த சில விஷயங்கள், இல்லாட்டி அரசியல் ரீதியாக ஆட்சி ரீதியாக நடந்த சில எந்த முடிவு எடுத்தாலும் நான் தனியாக எந்த முடிவு எடுப்பதில்லை. என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்தான் முடிவு எடுக்கப்படும். அதனால் அந்த முடிவு சரியாக இருக்கும். இந்த ஒரு கூட்டு முடிவில் கூட எந்த கட்டம் ரொம்ப சவாலாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஒரு சேலஞ்சிங் டிசிஷன், டஃப் டெசிஷன், பிறகு அது சரியாக அமைஞ்சது எது உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்தது? சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தாங்க. என்னுடைய ஆட்சி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக கொண்டு வந்தது. அந்த காலம் ஒரு சவாலான காலமாக நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு பாராட்ட ஒரு அன்எக்ஸ்பெக்டட் குவார்ட்டர்லேருந்து வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரு பிரசாந்த் கிஷோர் உங்களை பெரிய அளவுக்கு நம்ம பேட்டியில் பாராட்டினார், கவனிச்சிங்களா? அதாவது எங்களுடைய ஆட்சியுடைய நிர்வாக திறமை, எங்களுடைய அரசியல் பயணம் இரண்டையும் ஒன்றாக சேர்ந்து அவர் இந்த செய்தி வெளியிட்டிருக்கார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கவனிச்சிங்களா? அதை அவர் சொன்னது பார்த்தீங்களா? நான் கேட்டேன், சந்திச்சும் பார்த்தேன். சாதுரியமாக நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னு. சாதுரியம் இல்லை, உழைத்து மேலே வந்துருக்கிறோம். ஒரு புது அரசியல் என்ட்ரண்ட் திரு விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர்றார். ஒரு நீண்டகால அரசியல்வாதியாக அவருக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அதுங்க, இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். மக்கள் சேவை செய்வதில் தடை கிடையாது. அவர் வந்தால் வாழ்த்துக்கள். 2024 பிறகு கூட்டணி கணக்கெல்லாம் மாற வாய்ப்பு இருக்கா? தோழமைகள், கட்சிகளுக்கு இடையான ஈக்குவேஷன் 2026 தேர்தல் அறிவிக்கின்ற பொழுது தான் இதை சொல்ல முடியும். 24 பிறகு 24 பிறகு அந்த இடைப்பட்ட காலம் இருக்குது. அரசியல் சூழ்நிலை மாறுகின்ற பொழுது கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இறுதியாக நேர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம்? இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். 2024 நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் பொதுமக்களும் நேயர்களும் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட வேண்டும். நாட்டினுக்கு நலன் சார்ந்த பிரச்சனையை முன்னெடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக கூட்டணி. இதற்கு இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தால் தமிழகம் ஏற்றம் பெறும், வளர்ச்சி பெறும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் காக்கப்படும். அதுதான் நேயருக்கு சொல்லுகின்ற என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி எதிர்க்கட்சி தலைவர். தேங்க்யூ வெரி மச்.
இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ்.